ஒரு ஸ்டூடெண்ட்டால 10 மினிட்ஸ் கன்டினியூஸா ஓட முடியுது, டயர்ட் ஆகாம. அதே இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, 2 மினிட்ஸ் ஓடுனோனயே அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஹி கெட்ஸ் பிரெத்லெஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ரெகுலர் எக்ஸர்சைஸ். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎஸ் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது செம் 4ல் வர ஒரு பேப்பர். இதில் நம்ம கிராஷ் கோர்ஸ் வீடியோ ஒரு யூனிட்டுக்கும் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 4 வந்து கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்மிங் டு த 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் பார்க்கலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. உடல் கல்வியின் தேவையும் முக்கியத்துவமும் பற்றி எழுதுக. எனுமரேட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். உடல் தகுதியின் நன்மைகளை பட்டியலிடுக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் எஸ்ஏ டைப்பில் ஹெல்த் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். உடல் நலம் சார்ந்த உடற்தகுதியின் கூறுகளை விளக்குக. அண்ட் நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக் மற்றும் அனரோபிக் உடற்பயிற்சிகளின் தேவையும் முக்கியத்துவமும் கேட்டிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். உடற்தகுதியின் நன்மைகளை விரிவாக விளக்குக. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் வேரியஸ் பாடி சிஸ்டமில். பல்வேறு உடல் மண்டலங்களில் உடற்பயிற்சியின் விளைவுகளை விளக்குக. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் நர்வஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நரம்பு மற்றும் சுவாச மண்டலங்களில் உடற்பயிற்சியின் விளைவுகளை விளக்குக. இதில் நம்ம கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது எல்லாமே எஸ்ஏ 5 மார்க்கில் கேட்ட டாபிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அதை பார்க்கலாம். And health related components. Coming to the need and importance. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோன்னா, ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடைக்குது, கான்ஃபிடென்ஸ் வருது, அப்புறம் டீம் ஒர்க்கில் நல்லா செயல்படுவாங்க, லீடர்ஷிப் இருக்கும் அண்ட் டிசிப்ளின் இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ உடற்கல்வி தேவையும் முக்கியத்துவம், அதனால தான் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலாக டெவலப் ஆவாங்க, உடல் வளர்ச்சி வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், உடல் நலம் உடற்தகுதி இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. இன்டலெக்சுவலாகவும் டெவலப்டாக இருப்பாங்க, அறிவுசார் வளர்ச்சி, மைண்ட் லெவல்லையும் வளர்ச்சி வரும், எமோஷ்னலாக டெவலப்டாக இருப்பாங்க, உணர்ச்சி சாரும் வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சமூகமாகவும் அவங்க வந்து இந்த வளர்ச்சி இருக்கும், மற்றவங்க கூட மிங்கிள் ஆகிறது, அது எல்லாமே. குட் போஸ்டர் இருக்கும் பாடியில், சரியான உடல் தோரணை அவங்களுக்கு வந்து வரும். நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன், நரம்பு தசை ஒருங்கிணைப்பு. ஏன்னா அவங்க அந்த மூமெண்ட் அடிக்கடி அது கொடுக்குறனால அந்த இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவங்கள்ட்ட. ஸ்ட்ராங் போன்ஸ், மசில்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ், வலுவான எலும்புகள், தசைகள் அண்ட் மூட்டுகள் இருக்கும். சிட்டிசன்ஷிப் குவாலிட்டிஸ், குடிமை பண்புகள் அப்படின்றது, ஒரு சிட்டிசனாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்கள்ட்ட நல்லாவே இருக்கும். அண்ட் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் லெஷர் டைம், ஓய்வு நேரத்தை வந்து அவங்க சரியாக வந்து பயன்படுத்துவாங்க. வெயிட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கும். உடல் எடை அண்ட் நோய் கட்டுப்பாடு இந்த விஷயம். லீடர்ஷிப் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அதாவது தலைமைத்துவ பண்பு அண்ட் விளையாட்டு மனப்பான்மை இருக்கவங்களாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே த நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இப்போ இருக்க அதுவும் இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். உடல் நலம் சார்ந்த உடல் தகுதியின் கூறுகள். அதில் நீங்கள் 5 மேஜர் காம்பனன்ட்ஸ், இந்த 5 வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் ஸ்ட்ரென்த்து, தசை வலிமை, அதுதான் ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டு. மஸ்குலர் என்டூரன்ஸ் அப்படின்றது தசை சகிப்புத்தன்மை, எவ்வளோ வந்து உங்கள் மசில் வந்து அந்த வலியை தாங்கிக்குது, என்டியூர் பண்ணிக்குது அப்படின்றது. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது நெகிழ்வுத்தன்மை, அதாவது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க நீங்கள், உங்கள் உடம்பு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது இல்லையா. அண்ட் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்டூரன்ஸ் அப்படின்றது இதய சுவாச சகிப்புத்தன்மை, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணால் நீங்கள் உடம்பு தாங்குது,
எவ்வளோ மூச்சு வாங்காமல் நீங்கள் ஒரு ரன்னிங் ஓட முடியுது. பாடி காம்போசிஷன் அப்படின்றது உடல் அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது, எல்லாம் அந்த தண்ணி சத்து எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம். இதுதான் வந்து த 5 காம்பனன்ட்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ ஒரு ஸ்கூல் பேக்கை தூக்குறதுக்கே பசங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும். ஒரு ஸ்டேர்கேஸ் ஏறுறதுக்கு, அதாவது மாடி படிக்கட்டுக்கு ஏறி போகிறதுக்கு என்டியூரன்ஸ் அப்படின்ற குவாலிட்டி வேணும். அண்ட் பெண்டிங், ஒரு குனிஞ்சு அவங்க வந்து ஷூ லேஸ் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அண்ட் ரன்னிங் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்டியூரன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ், உடற்தகுதி மற்றும் உடற்பயிற்சி. ஃபஸ்ட்டு கம்மிங் டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால வரும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஸ்குலர் ஃபிட்னஸ், தசைகள் நல்ல திறனில் இருக்கும். ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. இதயம் நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் நல்லா இருக்கும், வலுவானதாக இருக்கும். ஹெல்த்தி வெயிட் உங்கள்கிட்ட இருக்கும், ஒபீஸாக இருக்க மாட்டாங்க. அண்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷன், நோய் தடுப்பு. இந்த ஃபிட்டாக இருக்கீங்கனாலே உங்களை இம்யூனிட்டியும் நல்லா தான் இருக்கும். அப்போ எந்த டிசீஸும் வராது. எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா அவங்கள்ட்ட இருக்கும். ஆற்றல் அண்ட் சகிப்பு. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்றது மன அழுத்தம் குறைவாக இருக்கும். பெட்டர் ஸ்லீப், நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். மென்டல் ஷார்ப்னஸ், மன விழிப்பு இருக்கும். இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு இருக்கும். குட் அப்பியரன்ஸ், நல்ல தோற்றத்தில் இருப்பாங்க இவங்க. சோஷியல் லைஃப், சமூகமாகவும் நல்லா பழகக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. ஒரு ஃபிசிக்கலி ஃபிட்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க கிளாஸை வந்து ஆக்டிவாக அட்டன் பண்ணுவாங்க. நிறைய கேம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. வித்தவுட் டயர்ட் ஆகாது அவங்களுக்கு. அண்ட் நல்லா தூங்குவாங்க. கான்சன்ட்ரேட் பெட்டர் டியூரிங் த எக்ஸாம்ஸ். பார்த்தீங்கன்னா ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னா லாங் டியூரேஷன் ஆக்டிவிட்டி யூஸிங் ஆக்சிஜனுடன் நீண்ட நேர பயிற்சி, அதாவது நம்ம ஏரோபிக் அப்படின்னு சொல்கிறோம். வித் ஆக்சிஜன், ஏரோபிக்னாலே இட்ஸ் வித் ஆக்சிஜன், ஏரோபிக்னா இட்ஸ் டன் வித் ஆக்சிஜன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், டான்ஸிங் எல்லாத்தையுமே சொல்லலாம். இது ஏன் இம்பார்ட்டன்னா, ஹார்ட் அண்ட் லங் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு, இதயம் மற்றும் நுரையீரல் திறன் அதிகரிப்பிக்கிறதுக்கு, அப்புறம் பிளட் சர்க்குலேஷன், நல்ல ரத்த ஓட்டத்துக்கு, என்டியூரன்ஸ் சகிப்புத்தன்மைக்கு, வெயிட் லாஸ் எடை குறைப்புக்கு, பிபி சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய்களை கட்டுப்பாட்டில் வைப்பதுக்கு, ஸ்லீப் அண்ட் மூடு நல்லா இருக்கிறதுக்கு, தூக்கம் மனநிலை நல்லா இருக்கிறதுக்கே இந்த ஏரோபிக் எக்ஸசைசஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அனேரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்றது ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் இருக்கும், கம்மியான டைம் தான் பண்ண போகிறாங்க. ஸோ டைம் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் ஹை இன்டென்சிட்டி வந்து ஹையாக இருக்கும். குறுகிய அதிக தீவிர பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக வெயிட் லிஃப்டிங், பளு தூக்குதல், ஸ்ப்ரிண்டிங் வேகமாக ஓடுதல், ஹை ஜம்ப் உயரம் தாண்டுதல், அப்புறம் லாங் ஜம்ப் நீளம் தாண்டுதல், புஷ்அப்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே அனேரோபிக் எக்ஸசைசஸ். ஸோ பார்க்குறப்ப இந்த புஷ்அப்ஸ்லாம் சாதாரணமாக தெரியும், பட் அந்த ஷார்ட் டியூரேஷனில் ஹை எனர்ஜி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வலிமைக்கு, பவர் சக்திக்கு, மசில் சைஸ் தசை அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஸ்பீடு வேகம் வர்றதுக்கு, ஸ்ட்ராங் போன்ஸுக்கு வலுவான எலும்புகளுக்கு, அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் விளையாட்டு செயல்திறன் அதிகரிக்கிறதுக்கு இந்த அனேரோபிக் எக்ஸசைசஸ் அப்படின்றது தேவை. ஜாகிங் பண்ணுறது, கண்டினியூஸாக ஒரு பிளே கிரவுண்டில் ஜாக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் கீழே வரும். ஆனால் ஒரு 100 மீட்டர் ரேஸ் மேக்ஸிமம் ஸ்பீடில் ஓடினாங்க அப்படின்னா அது அனேரோபிக் எக்ஸசைஸ் கீழே வரும். ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸ் உங்களுக்கு என்டியூரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அனேரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்றது ஸ்ட்ரென்த், ஸ்பீட் அண்ட் பவரை உங்களுக்குள்ளே கொண்டு வருது. கம்மிங் டு த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், உடற்பயிற்சியின் விளைவுகள் ஆன் பாடி சிஸ்டம், அப்புறம் நர்வஸ் சிஸ்டத்து, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துலேயும் அது மெயினாக என்ன எஃபெக்ட்ஸை கொண்டு வருது.
ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மசில், ஸ்ட்ராங்கான மசில் இருக்கும், போன்ஸ் வந்து நல்லா இருக்கும், அண்ட் பெட்டர் டைஜஷன் இருக்கும், செரிமானம் வந்து நல்லா நடக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அண்ட் பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் த பாடி வெயிட் இருப்பாங்க. ஸோ மஸ்குலர் சிஸ்டம் தசை மண்டலத்தில் ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வலிமை சகிப்புத்தன்மை இன்க்ரீஸ் ஆகும், மசில் ஸ்ட்ராங்கராகவும் டோன்டாகவும் இருக்கும், தசைகள் வந்து அவங்க வலுவானதாக வச்சுட்டு இருப்பாங்க, அண்ட் பெட்டர் பிளட் சப்ளைஸ் ரத்த விநியோகம் வந்து அதிகரிக்கும், ஃபெட்டிக் டிலேட் சோறு வந்து அவங்களுக்கு லேட்டாக தான் வரும், லேட்டாக தான் டயர்ட் ஆவாங்க, அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரத்த சுழற்சி மண்டலத்தில் ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும், இதயம் வலுவாகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ரத்த ஓட்டம் மேம்படும், மோர் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கும், அதிக ஆக்சிஜன் ஊட்டச்சத்து இருக்கும், அண்ட் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் ஓய்வு இதய துடிப்பு இருக்கும், அண்ட் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கும், ஓய்வு இதய துடிப்பு வந்து கம்மியாக இருக்கும், ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் வந்து கம்மி, இதய நோய் அபாயம் கம்மி, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கழிவு நீக்க மண்டலம் எப்படி இருக்கும், ஸ்வெட்டிங் ரிமூவ்ஸ் த வேஸ்ட், ஏன்னா அதிகமாக அவங்க ஒர்க் அவுட் இந்த மாதிரி பண்ணுறனால அதிலே வந்து வேஸ்ட்லாம் ரிமூவ் ஆயிரும், வியர்வை கழிவுகளை வெளியேற்றும், கிட்னி ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், சிறுநீரக செயல்பாடு மேம்படும், டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும், நச்சு பொருட்கள் வந்து வெளியேறும், நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், மன அழுத்தம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அது வந்து கம்மியாகும், பிரெயினுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகரிக்கும், மூளை ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும், கவனம் நினைவாற்றல் மேம்படும், நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் பெட்டராக இருக்கும், நரம்பு தசை ஒருங்கிணைந்து செயல்படுற வேலைகள் செய்யும் போது இவங்க வேகமாக செய்வாங்க, ரியாக்ஷன் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எதிர்வினை வேகம் அதிகரிக்கும், பாசிட்டிவ் மூட் அண்ட் எனர்ஜி நல்ல மனநிலை புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க, நியூரோஜெனிசிஸ் அண்ட் பிளாஸ்டிசிட்டி அப்படின்றான். நியூரோஜெனிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதிய நரம்புகள் வந்து உருவாகிறது, ஸோ நியூரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ஆக்டிவிட்டினால, நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது புதுசாகவே உங்கள் பிரெயினில் ரீவயர் ஆகும் கனெக்ஷன்ஸ், ஸோ இட்ஸ் த பிரெயின்ஸ் எபிலிட்டி டு ரீவயர் இட்ஸ் கனெக்ஷன், தட் இஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்கெல்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலத்தில் போன் ஸ்ட்ராங்கராக இருக்கும், எலும்புகள் வலுவாகும், ஜாயின்ஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இவங்களுக்கு மூட்டுகள் நெகிழ்வாகும், குட் போஸ்டரில் இருப்பாங்க, நல்ல உடல் தோரணை, லெஸ்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் இன்ஜுரி லெஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் இன்ஜுரி, தேய்மானம் காயம் வந்து குறையும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது அந்த மெனோபாஸ் டைமில் மெயினாக வந்து லேடிஸை அஃபெக்ட் பண்ணுற ஒரு நோய், அதாவது எலும்புகளில் வந்து ஹோல்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும், தேய்மானம் ஆரம்பிக்கும் நம்மளோட எலும்பு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான மண்டலத்தில் என்னென்ன எஃபெக்ட்ஸு, டைஜஷன் அண்ட் அப்பிடைட் இம்ப்ரூவ் ஆகும், பசி எடுக்கும், நல்லா பசி மேம்படும், செரிமானம் அதிகரிக்கும், பெரிஸ்டால்சிஸ் இன்க்ரீஸ், குடை அலை இயக்கம் அதிகரிக்கும், ஸோ வந்து அது அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்னு சொல்லுவாங்க குடலில், அது இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா நம்ம பாடிக்கு மூமெண்ட் கொடுக்குறனால பெட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும், உறிஞ்சும் தன்மை வந்து மேம்படும், அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்து வராது, எண்டோக்ரைன் அண்ட் மெட்டபாலிக் சிஸ்டம் என்ன ஆகும், நாளமில்லா சுரப்பி அண்ட் வளர்சிதை மாற்றம் என்ன, மெட்டபாலிக் ரேட் வளர்சிதை மாற்றம் வந்து அதிகரிக்கும், பிளட் சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு, ஹார்மோனல் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஹார்மோன் சமநிலையில் மேம்படும், பெட்டர் எனர்ஜி யூஸ் ஆற்றல் பயன்பாடு வந்து மேம்படும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலத்தில் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நுரையீரல் கொள்ளளவு இன்க்ரீஸ் ஆகும், ரெஸ்டிங் ப்ரீத்திங் பேலன்ஸ் வந்து ஓய்வு சுவாச விகிதம் வந்து டிக்ரீஸ் ஆகும், அண்ட் டைடல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஒவ்வொரு சுவாச காற்றளவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அதிகமாக காற்று உள்ள இழுப்பாங்க ஆக்சிஜனை, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இம்ப்ரூவ் ஆகும், வாயு பரிமாற்றம் வந்து மேம்படும், அண்ட் டயஃப்ரம் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும், உதர விதானம் வந்து வலுவாகும், டயஃப்ரம் அப்படின்ற ஒரு பார்ட் லங்ஸில் இருக்குது, மோர் ஆக்சிஜன் இன்டேக் ஆக்சிஜன் வந்து நல்லா எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சுவாச சகிப்புத்தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆகும் இவங்ககிட்ட. நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்து, கோஆர்டினேஷனு, ஆக்சிஜன் சப்ளை அண்ட் ஓவரால் ஹெல்த்தே பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது. அது தவிர
ஹெவி எக்ஸசைஸ் ஆஃப்டர் அ மீல் இஸ் நாட் அட்வைசபிள். உணவுக்கு பிறகு உடனே கடுமையான உடற்பயிற்சி வந்து நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு பேட்மிண்டன் பிளேயரே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஷாட் அடிக்கிறாங்க ஆப்போனன்ட் அப்படின்னா, அதுக்கு நல்லா குயிக்கா ரியாக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களோட அந்த நர்வஸ் கோஆர்டினேஷன் வந்து நல்லா இருக்கும். அண்ட் கன்டினியூஸ் பிளேயிங் த பேட்மிண்டன். ஸோ கன்டினியூஸா விளையாட ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸு ஸ்போர்ட்ஸில். கன்டினியூஸா விளையாட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு மூச்சு வாங்காது. பிரெத்லெஸ்னஸ் அப்படின்ற விஷயம் வராது. ஏன்னா, அவங்களோட லங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? ஸோ லங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு ஒரு நார்மலான பெர்சனை விட அதிகமா இருக்கும். அதனால தான். ஸோ எக்ஸர்சைஸ் அப்படின்றது அத்லெட்ஸ் மட்டும் சாரி எக்ஸர்சைஸ் அப்படின்றது அத்லெட்ஸ் மட்டும் பண்ணுறதில்ல. அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே முக்கியம். ஏன்னா, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு எக்ஸர்சைஸ் கண்டிப்பா பண்ணணும். ஸோ தாட்ஸ் இட். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு நோட்ஸ் எல்லா யூனிட் நோட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டெலிகிராம் சேனல கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. தேங்க் யூ.